தராவீஹ் விஷயத்தை விளக்கியாகும் சமூகத்துக்கு நல்லா புரியும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்ல ரமதான் அல்லாத காலத்தில். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவீஹ் ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, ரைட் 2 மணிக்கு எழுந்துக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபிலான தொழுகை தொழலாமா கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2 தொழுங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் முறை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்ப எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீஸ்களை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ஸல்லல்லாஹு வாழும் பொழுது அந்த செயலை பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள். 8க்கு மேல தொழுறது தப்பு இல்ல, 8+3 தொழுறதா சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பு இல்ல. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை படிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலைன்னு சொன்னா அது உன் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய